எப்படி இருக்கீங்க? நான் ஆர்த்தி டயட்டீஷியன். இந்த விஷயம் பத்தி நான் ரொம்ப நாளா யோசிச்ச விஷயம். என்ன ரொம்ப பாதர் பண்ண விஷயம்னு கூட சொல்லலாம். நெறைய குழந்தைங்க ஸ்கூல்ஸ்ல பார்க்குறேன். ஸ்போர்ட்ஸ் அகாடமில பார்க்குறேன். சைல்டு ஒபிசிட்டிங்கிறது நெறைய வந்துருச்சோன்னு எனக்கு தோணுது. இப்போ குழந்தைங்க சீக்கிரமே பியூபர்ட்டி ஆகுறாங்க. எதனால நான் யோசிக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் அகாடமிலலாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஒரு ஓடுறதுக்கே மூச்சு வாங்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப வரிசமா இருக்கு. ஆஸ் அ பேரண்டா இத என்ன பண்ணலாங்கிறது நான் யோசிக்கிறேன். ஒரு அடல்ட்ஹுட் ஆனா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? ஹைப்பர் டென்ஷன் வரலாம். டைப் 2 டயபெட்டிஸ் கூட வர சான்சஸ் இருக்கு. ஃபேட்டி லிவர் வர சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளோட எஃபர்ட்ஸ் எல்லாமே ஆஸ் அ பேரண்டா நம்மளோட ப்ரியாரிட்டி எல்லாமே கிட்ஸ் தான். எல்லார் வீட்லயும் ப்ரியாரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்ஸ் தான். பட் ஆனால் சில நேரத்தில் நோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டா நோ சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் நமக்குள்ளேருந்து வரணும். நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன வாங்கி தரோங்கிறதுல தான் குழந்தைங்க பார்த்து கற்றுக்குறாங்க இல்லையா? ஸோ ஒரு ஒரு டிசிப்ளினாக ஒரு வெளியில் போகிறோம், ஒரு கிராசரி ஷாப்பிங் பண்ணுறோன்னா கூட அந்த ஃப்ரீடம் கொடுக்குறோம். குழந்தைங்களும் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஷாப்பிங் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுற வேண்டிய ரெஸ்பான்சிபிள் நம்மளுக்கு இருக்குது. அவங்களுக்கு எது ஹெல்த்தி அன்ஹெல்த்தின்னு தெரியாது. அந்த குழந்தைங்களுக்கு எது அன்ஹெல்த்திங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணணும். அதுலேயும் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கிராசரி ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு மந்த்லி ஒரு ட்வைஸ் 2 எடுத்துக்கோங்க, 2 ஜங்க் வேணா எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஏதாச்சும் லிமிட்டேஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒர்க்கிங் உமன் நம்ம ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு என்ன ஒரு ஹெல்த்தியாக நம்மளால என்ன ஈஸியாக பண்ண முடியுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.